நாகர்கோவிலில் பெண்ணிற்கு மெசேஜ் அனுப்பிய விவகாரத்தில் இரு தரப்பினருக்கு இடையிலான மோதல் அரிவாள் வெட்டில் முடிந்துள்ளது. பைக்கை வழிமறித்து வெட்டி சாய்த்து வெறிச்செயலில் ஈடுபட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? பைக்கில் வந்த இளைஞர்களை வழிமறித்து கும்பல் சேர்ந்து சரமாரியாக தாக்கி அரிவாளால் வெட்டி கொலை முயற்சியில் ஈடுபட்ட பரபரப்பு காட்சிகள்தான் இது. பெண்ணிற்கு செல்போனில் மெசேஜ் அனுப்பிய விவகாரத்தில் கேங்வார் செய்ய திட்டமிட்டு வெட்டு போட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? நாகர்கோவில் அருகே உள்ள தெங்கன்புதூரில் இளைஞர் ஒருவர் இளம் பெண்ணிற்கு அடிக்கடி செல்போனில் மெசேஜ் அனுப்பி தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தரப்பில் 3 இளைஞர்கள் கூட்டுச் சேர்ந்து மெசேஜ் அனுப்பியதாக கூறப்படும் இளைஞரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளனர். அப்போது செல்போனை கேட்டு பெண்ணின் தரப்பினர் பிரச்சனையில் ஈடுபட எதிர் தரப்பினரும் பதிலுக்கு மல்லு கட்டியதாக கூறப்படுகிறது. அதில் பிரச்சனை பெரிதாக அங்கிருந்து புறப்பட்ட பெண்ணின் தரப்பினர் வரும் வழியில் காத்திருந்து படுபயங்கரத்தை அரங்கேற்றியுள்ளனர். பைக்கில் வந்த இளைஞர்களை திடீரென வழிமறிக்க அவர்கள் தடுமாறி சாலையில் விட உடனே அவர்களை சுற்றி வளைத்த கும்பல் கண்மூடித்தனமாக அவர்களை தாக்க ஆரம்பித்தனர். அதில் தப்பியோட முயன்ற ஒருவரை காலில் அரிவாளால் வெட்ட அவர் அங்கேயே சுருண்டு விழுந்தார். அப்போது அவ்வழியாக பைக்கில் வந்த உள்ளூர் இளைஞர்களை சம்பவத்தை தடுக்க முயன்றனர். ஆனால் கையில் அரிவாள் இருந்ததை பார்த்ததும் அவர்கள் அங்கிருந்து விலகிச் சென்றனர். பின்னர் ஆக்ரோஷ தாக்குதலை நிறுத்திய கும்பல் ஒரே பைக்கில் 5 பேரும் ஏறி அங்கிருந்து தப்பிச் சென்றனர். தகவல் அறிந்து வந்த சுசீந்திரம் போலீசார் காயம்பட்ட விஜய் உள்ளிட்ட 3 மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் சேர்த்துள்ளனர். மேலும் தப்பியோடிய குற்றவாளிகள் 5 பேரையும் வலைவீசி தேடி வருகின்றனர். பெண்ணிற்கு மெசேஜ் அனுப்பிய விவகாரம் வில்லங்கத்தில் முடிந்த சம்பவம் நாகர்கோவிலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.